வழியாக நாங்கள் ரெசார்ட் வந்து சேர்ந்துட்டோம் கொடைக்கானலில். இங்கே பாருங்களேன், நாங்கள் ரெசார்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறோம், நல்ல மழை வர ஆரம்பிச்சிச்சு. செம்மையான கிளைமேட் வர, ஒன்றுமே தெரியல. வாங்க நம்மளுடைய ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாரு, டிவி பார்க்கணுமா? வெளில உட்காந்து வெயிட் பண்ணுங்க, டிவி ஆஃப் பண்ணுங்க. சரி, டிவி பார்க்கணும்னா அப்பா பார்க்கட்டும். இங்க ஒரு ரூம் இருக்கு பாருங்க, இங்க ஒரு ரூம் இருக்கு. எஸ்டேட்ல வேலை செய்யறாங்க, வேலை பார்க்கறாங்க இவங்க தான். பாருங்க, நல்லா பாருங்க. இதோ ஒரு அம்மா எஸ்டேட்ல வேலை பார்க்கறது ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதோ ஒரு ரூம் இருக்கு பாருங்க, எல்லாத்துலயுமே பாத்ரூம் எல்லாமே நீட்டா இருக்கு. நல்லா 3 பேர் நல்லா தாராளமா தூங்கலாம். 3 BHK தான் நம்ம எடுத்தோம். ஸோ நல்லா இருக்கும். இது வந்து கிச்சன் மேடை, ஹீட்ரு போட்டுக்கலாம், சமைச்சிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. தேவையானது எல்லாமே இருக்கு. இதுதான் நம்ம பால்கனியோட வியூ. ஆனால் ஒன்றுமே தெரியல, எல்லாம் ஒரே புகை மூட்டமாக இருக்குது. பாருங்க, எல்லாம் உட்காந்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. எங்கள் அப்பா குளிர் தான், அதான் போத்திட்டு இருக்காரு. இவர் வந்து நம்ம சொல்றதே கேட்க மாட்டாரு, ஆனால் ஃபோன் மட்டும் பார்ப்பாரு. பச்சை பாலை கூட குடிக்க மாட்டாரு. பாருங்க எப்படி வருது பாருங்க, பனி செமையா வருதுல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரே பனிமூட்டமாக தான் தெரியும். ஆப்போசிட்ல ஹில்ஸோட வியூ எதுவுமே தெரியாதான், ஒரே பனியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்பயே போட்டாலே நல்லா தான் இருக்கும். என்ன பண்றா? என்னங்க இது எங்கேருந்து போய் அட்டை போட்டு வந்தா? இது போற வழியில ஒரு மரம் ஒன்று இருந்தது, இருக்கு பாருங்க. எங்க ஆத்தா இவங்க தான் வந்து ஏதோ மரத்துல ஏறி பறிச்சு பிள்ளைங்களுக்கு வெண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நாங்க வந்து இப்ப சாப்பிட போறோம். இந்த ஒரு பழம் வந்து 3 பேர் ஷேரிங்கா. ரஞ்சித்துக்கு, அபிக்கு, எனக்கா. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துருச்சு. இல்ல உனக்கு தான் செகண்ட். நடுவுல இருக்கிற கொட்டை தான் உனக்கு. ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? சபரி தாங்க அது கொட்டை. கசக்குதுடா, கசக்குதுடா. ஏன் அந்த தோல் இல்லாம சாப்பிடு, கசக்குது. சோறு போடுவீங்கன்னு வராரு. செமையா இருக்குல்ல. It is nature. See that one guy. See that one guy. அந்த பையன் doing some fishing. Why is யாரு கூட பேசி? நீ மட்டும் என்ன பண்றாங்க? எல்லாரும் இங்க இருக்காங்க. That boy is always doing a chatting and calling with their girlfriend. Right. Yeah. Always busy man. Yeah, always busy man with their girlfriend. Okay, இன்னைக்கு எப்படி போச்சு டே? ரொம்ப சூப்பரா போச்சு. என்ன ஒரு கஷ்டம்னா மழை வந்து கொஞ்சம் rain spoiled every plans. பட் இருந்தாலும் இதுவும் நல்லா இருக்கு. Okay. பட் இந்த வீட்ல இருந்து பார்க்குற வியூஸ் I am so excited. So this is a very beautiful காட்சிகள். அந்த இடத்துல பாருங்க, அந்த வீடு மட்டும் தனியா வருது பாருங்க. ஆமாண்டா, அது இங்க தானே. சொல்றதுக்கு வார்த்தை இல்லனாலும் அந்த இடத்துல சூப்பரா இருக்கு. இதே மாதிரி எங்க வீட்ல வந்து ஒரு ஏசி செட் பண்ணி அத மறைச்சிருவாங்க பார்த்தா நடக்காது. வாரத்துக்கு ஒரு வாட்டி இங்க வந்துட்டு போலாம்ன்ற போல இருக்கு. சரி இரு, காஃபி போடுறாங்க. காஃபி குடிச்சிட்டாங்க, காஃபி போடுறாங்க, காஃபியை போட்டு ஏதோ போடுறாங்க, டீ இதுலயே போடுறாங்க. அந்த கிளாஸ பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படியே எல்லாரும் ஷாக் ஆயிடலாம், அந்த அளவுக்கு போடுறாங்க. டீ கிளாஸ்லயே இத போட்டு 2 நிமிஷத்துலயே ஆறி போயிடுது. அந்த அளவுக்கு குளிருங்க. சரி குளிருங்க. அங்க போட்டவனே அப்படியே எடுத்து நான் குடிக்கணும், இல்லனா ஆறி போயிடுது. என்ன பண்றது? Thank you. சபரி. Thank you. க்ளோஸ் அப்ல காமிடா, இத காமிடா. ஏன் மூஞ்சி காமிச்சினுக்குற? போண்டா முக்கா. ஏய் அந்த பையன் தேன் மாதிரி இருக்குங்க. டீ வேணாமா?
பூமம்பட்டி காப்பீங்க டீ வேணாமா நீ வர வாயில ஊத்துறேன். ஆடி போயிடு ஒழுங்கா வா. பார்த்தீங்களா இப்படிதான் அன்றைக்கி நைட் எங்களுக்கு போச்சு. காலையிலேருந்து மழைன்னு ஃபுல்லாக ரூம்லேயே இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் போட்டு ஜாலி இருந்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் தான் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணி தான் போனோம் ஆல்ரெடி. பிகாஸ் ஃபேமிலி எல்லோரும் போகிறதுனால நாங்கள் மட்டும்தான் கூட மேனேஜ் பண்ணிப்போம். என்னோடய அம்மா, அதுக்கப்புறம் என்னோடய மாமனார் மாமியார் எல்லோரும் வந்திருந்தாங்க. அது இல்லாமல் என் தம்பி, என்னோடய கசின் எல்லாருமே போயிருந்தோம். அதனால் வந்து நம்ம அலைய வேண்டாம், ரித்து வேற கூட இருக்கானே சொல்லிட்டு அலைய வேணாம் சொல்லிட்டு பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணிட்டோம். 3 டேஸ்க்கு பேக்கேஜ் மாதிரி போட்டோம். அங்கே பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது வந்து 3 BHK. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ரூமாக இருக்கட்டும், இல்லை அங்கே பால்கனி இருக்குது பேக்கில், அதுவுமே செம்மையாக இருக்கும். அங்கேருந்து வியூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கணும். ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம். நாங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் வந்து மேலே போகணும். சிட்டிக்கு திருப்பி கொடைக்கானல் வரணும் அப்படின்னா நாங்கள் அங்கே இருக்கிற பிளேஸ்லேருந்து இங்கே வர்றதுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இருந்தோம். பட் அதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஜாலியாக இருந்தது. ஹாய், இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா வந்த உடனே சரியான மழை. ஸோ அதனால் எங்கேயுமே போகல, எந்த ட்ரிப்புமே நாங்கள் பிளான் பண்ணலை. ஸோ நாளைக்கு மழை வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாளைக்கு போயிட்டு இருக்கிற அந்த லேக் வியூஸு, ஆக்டிவிட்டி, போட்டிங் எல்லாமே பண்ணலான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகலன்றதுனால ஒரு கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணோம். டின்னர் வித் கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே பாருங்கள், நாங்கள் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் கேம்ப் ஃபயர் வந்து முடிய போகுது. ஸோ நாளைக்கு வந்து என்ன பிளான்ன்றது வந்து நாளைக்கு நாம் பார்க்கலாம். ஸோ இன்னி வந்து டே நல்லா என்ஜாயாக போணுச்சு. நல்லா சாங்கு, நல்லா மியூசிக்லாம் போட்டு நல்லா ஒரு வைப் பண்ணிட்டோம். ஸோ நாளைய டே வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாருக்கும் பை பாய், குட் நைட்.